அன்பின் பரலோகமே நானும் வந்தவர்களுக்காக நன்றியும் நிறுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரண்டு வார்த்தைகள் நாம் தியானிக்கும் சுவாமி. ஆம் கர்த்தாவே, இந்த 3ஆம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் இடைபெறும் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புவது என்ன சுவாமி? ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே திறந்து கொடுக்க முடியாது இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட வழி நடக்கும் பேசி நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 3ஆம் வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷன் யார்? யோவான். அப்ப இயேசு கிறிஸ்து யோவான்கிட்ட மட்டும் அன்பா இருந்தாரா? மற்ற சீஷர்களுக்கெல்லாம் அன்பா இல்லையா? அன்பா இருந்தாங்க. ஆனா இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷன் நம்ம சொல்லும்போது அவருக்கு தான் அன்பா இருந்த மாதிரி சொல்லப்படுது. ஆனா அப்படி இல்லை. அப்ப தேவன் பட்சபாதம் உள்ள தேவனாய் மாறுகிறார். நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான்னா ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனாயிருவார். இந்த வேதவாசனம் சொல்லுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான் இல்லை. யோவான் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தாம் தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா சீடர்களையும் ஒரே மாதிரியான அன்புதான் வைத்திருந்தார். எல்லாரையும் ஒரே மாதிரியாக தான் நேசித்தார். ஆனால் இந்த யோவான் இயேசு கிறிஸ்து தன்மை வைத்த அன்பை அறிந்து புரிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டதினால்தான் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு சொல்றார். அவருக்கு அன்பாயிருந்த சீஷன். அதாவது இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதுனது இந்த யோவான் தான். ஆனா ஒரு இடத்துல கூட அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை. அதற்கு பதிலாக மற்றொரு சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யாரு? பிதாவாகிய தேவன் முன்னாடி முதல்ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதை இந்த யோவான் உணர்ந்திருந்தார். அடுத்த வசனம் 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்து இருக்கிறவன் தேவனில் நிலைத்து இருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்து இருக்கிறார். இந்த வசனங்களின்படி தேவன் என்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை இந்த யோவான் அறிந்து கொண்டபடினால் தான் அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன் அப்படின்னு அடைமொழி கொடுத்து சொல்றாரு. அதாவது தேவன் என்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டபடினால் தான் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தானே ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், நம்ம தானே அவர் தேடி ஓட வேண்டியது, ஏதாவது பிரச்சனைனா நான் தானே தேடி ஓடுறேன். அப்படி இல்லை, அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நம்மேல் அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டார். இதை இந்த யோவான் அறிந்திருந்தபடினால்தான் அவருக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு சொல்றாரு.
நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் தேடி வந்து நம்ம மேல அனுப்பிச்சு அன்பு கூர்ந்தபடினால்தான், தெரிந்து கொண்டபடினால்தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஆண்டவரை அறியாதவர்களை போல வேற எங்கேயாவது நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், அழிஞ்சிருக்கோம். அந்த அன்பு அவர் உணர்ந்து கொண்டபடினால்தான் அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம ஒவ்வொருவர் மீது என்னது, நம்ம தேடி வந்து நம்ம மேல அன்பு வைத்தார். இதை நம்ம ஒத்துக்கொள்றோமா? நம்ம ஒவ்வொரு மீதும் நம் தேடி வந்து நம்ம மேல அன்பு வைத்தார். அப்ப நம்மளும் அந்த சீஷன் மாதிரி இயேசுவுக்கு அன்பாயிருந்த நான் அப்படி சொல்லலாமா? இயேசுவுக்கு அன்பாயிருந்த அந்த யோவான் சொன்னார், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் நான் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் நான் சொல்வேன், இயேசுக்கு அன்பாயிருந்த வயசு. அதுவும் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லலாமா? இயேசுக்கு அன்பாயிருந்த சொல்லலாமா? அவங்க பேர் சொல்லி நம்ம இயேசுக்கு அன்பாயிருந்த நான் அது சொல்லலாம். இப்போ நம்ம இந்த யோவானுடைய வாழ்க்கை வரலாறை வந்து பார்க்க போறோம். இந்த யோவான் பெத்சாயிதா பட்டணத்தான். இவங்க அப்பா வந்து செபதேயு, அம்மா வந்து சலோமி. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோபு, யோவான். இவங்களோட தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ஒரு நாள் வந்து கடற்கரையில படவுல தன்னுடைய தகப்பனோட வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இவங்களை அழைக்கிறார். உடனே அவங்க படவையும் தகப்பனையும் விட்டுட்டு ஆண்டவரோட கூட போறாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் அந்த யாக்கோபு யோவானுக்கு என்ன பேர் விடுறாரு? இடி முழக்க மக்கள் இந்த அர்த்தங்களும் போனக்கேஸ் அப்படின்னு பேர் விடுவாரு. ஆரம்பத்துல இந்த யோவான் மிகவும் துடிப்புள்ளவா வைராக்கியமுள்ளவரா இருந்தாராம். ஆனா பின் நாட்களில அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல மிகுந்த அன்பும் மரியாதையும் உள்ளவருமாய், அப்புறம் மிகுந்த அமைதி உள்ளவராய், பொறுமை உள்ளவராக மாறினாரு. இந்த யோவான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தரின் வெகுமதி, கர்த்தரின் கிருபை அப்படின்னு அர்த்தமா. இந்த யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மற்ற சீஷர்கள் எல்லாமே வயதில் குறைந்தவர் திருமணமே செய்து கொள்ளாமல் தனித்தே வாழ்ந்தாராம் அப்படின்னு வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த யோவான் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்க சீடர்களோடு உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ஆவியில கலங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்களுக்கு எல்லாம் ஒரே சலசலப்பு. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க, நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. அப்போ பேரு என்ன சொல்ல, அப்ப இந்த யோவான் என்ன செய்றாரு, அவங்க மார்பிலே சாய்ந்து கொண்டு வர்றாரு இயேசு கிறிஸ்துவோட மார்பில. அப்போ பேரு என்ன சொல்றான், சைகை கட்டி அவர் யாரு, ஏன்னா உங்களுக்கு ஒரு என்னை காட்டி கொடுப்போம், அது யாருன்னு நீ கேளு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அப்போ அழகாக ஆண்டவருடைய மார்பில சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த துணிக்கை தொய்த்து யாருடைய கையில கொடுப்பேனோ அவன் தான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த துணிக்கை தொய்த்து யார் கையில, யூதாஸ் கையில கொடுப்பாரு. யூதாஸ் வாங்கிட்டு போயிடுவாரு. பாருங்க, இந்த ஆண்டவருடைய மார்பில அழகா சாய்ந்து கொண்டவரா இருக்கிறாரு. வேற எந்த சீஷனும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படியே போய் சாய்ஞ்சாலும் அது வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டு வரா? இல்ல, இவர் ஒருத்தர் தான் அவரோட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட மார்பில சாய்ந்து கொண்டதாக. ஏன்? இயேசு கிறிஸ்து தன்மேல் வைத்த அன்பை அவர் அறிந்து கொண்டதுனால, உணர்ந்து கொண்டதுனால அவரிடத்தில் அன்பாக உரிமையோடு அவர் மார்பில் சாய்ந்து கொண்டவராக இருக்காராம். எப்பொழுதுமே அவர் மார்பில் சாய்ந்து கொண்டவராக தான் இருப்பாராம். ஒருபோதும் அவரை விட்டு விலக மாட்டாராம். அதனால்தான் கடைசி வரை அவர் கூடவே இருக்கார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைப்புடன் கூட கடைசி வரை அவர் கூடவே இருக்கார். இதுல இருந்து இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு அன்பாக ஐக்கியமாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவராய் இயேசுவின் தாயாக மரியாதைக்கு மற்ற குமாரரும் வேற குமாரத்தையும் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் தன்னுடைய தாயை கவனிக்கும் இந்த பெரிய பொறுப்பை இந்த யோவானிடமே ஒப்படைக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆடுகளை யார் ஒப்படைக்கிறார்? பேதுருவிட்ட ஒப்படைத்த ஆண்டவர் தன் தாயை கவனிக்கும் பெரிய பொறுப்பை இந்த யோவானிடமே ஒப்படைக்கிறார். இந்த யோவான் பிற்காலத்துல எருசலேமில் உள்ள பெரிய சபைக்கும் அதுக்கப்புறம் எபேசில் உள்ள சபைக்கும் பொறுப்பாக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றாராம்.
ரோம அரசாங்கம் இவரை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. ஒருத்தர் ரோம தளபதி என்ன செஞ்சாரா, அரசாங்க கட்டளைப்படி அவரை மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தீ கொளுத்தி துன்பப்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு ரோம பேரரசன் என்ன செஞ்சாராம், நீ வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிடு, இல்லாட்டி நாங்க நீ பயங்கரமா சித்திரவதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனா இவர் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கல. உடனே ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களுமே பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சட்டியை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வைத்து அந்த எண்ணெய்க்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா அவர் ஒரு சேதமும் அணுகாம அவர் அழகா வெளியே வந்தாங்க. என்ன இதை வந்து கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை விஷத்தை கூட கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. ஆனா அவர் சாகவில்லை. என்ன செஞ்சாலும் என்ன சாகடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோம சக்கரவர்த்தி என்ன பிளான் பண்ணாரா, அதாவது ஒவ்வொரு யூதனும் எரிகிற நெருப்பின் மீது கையை வச்சு சத்தியம் பண்ணி ரோம சக்கரவர்த்தியே என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுவார். அப்ப எல்லா யூதருமே அதை செஞ்சாங்கன்னா, ஆனா அந்த யோவன் என்ன செஞ்சாராம், ரோம சக்கரவர்த்திலாம் ஆண்டவர் இல்லப்பா, இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர் அப்படின்னு தைரியமா சந்தோஷமா சத்தமா சொன்னாராம். உடனே இந்த ரோம சக்கரவர்த்தி ரோம அரசாங்கத்தை எதிர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தி அதுக்கப்புறம் தான் இவரை என்ன நாடு கடத்தினாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மன்னு தீவுக்கு கொண்டு போய் அங்க போய் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த தீவு தற்காலத்துல துருக்கி நாட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அந்த தீவுல கொண்டு வச்சு அந்த கல் உடைக்கிற தொழில அவரை ஈடுபடுத்துறாங்க. அங்க இருந்துதான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை இந்த யோவான் எழுதுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 11 சீஷர்கள்ல 10 பேர் இரத்த சாட்சியா மறைச்சிட்டாங்க. ஆனா அந்த யோவான் தான் பூரண வரிசை கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிரோட வாழ்ந்து இயற்கையான மரணம் அடைஞ்சாராம். இந்த யோவான் வாழ்க்கையில இருந்து நம்ம அவருடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவரோட பக்தி வைராக்கியம், கிறிஸ்துவின் மேல கொண்ட அன்பு, இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் எழுதிய இந்த 5 புத்தகங்கள் எதெல்லாம் யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அதுக்கப்புறம் வெளிப்பட்ட விசேஷம், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வார்த்தை, அதாவது அந்த யோவான் வந்து அடிக்கடி அவர் உயிரோட அந்த காலத்துல அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, என் பிள்ளைகளே நீங்க வந்து கர்த்தரை நேசியுங்கள், ஒருவரில் நேசியுங்கள், கர்த்தரில் அன்பு கூறுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், இப்படியேதான் சொல்லுவார். உடனே பக்கத்துல உள்ள விசுவாசம் என்னையா நீங்க இப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்வாராம், இல்ல நீங்க கர்த்தரையும் பிறரையும் நேசிச்சாலே பாவம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி இவரோட இதெல்லாம் வாசிச்சு பாருங்க, 1 யோவான், 2 யோவான் இதுலலாம் அது மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷத்தை அன்புங்கிற வார்த்தை தான். அன்பை பற்றிதான் நேற்ற சத்தியம், பயங்கரமான சத்தியத்தை இவர் எழுதியிருக்கிறாரு. அன்புங்கிற வார்த்தை மட்டுமே கிட்டத்தட்ட 80 முறை இவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாராம். சாட்சிங்கிற வார்த்தை 70 முறை எழுதியிருக்கிறாராம். அவர் கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்புக்கு, தேவ அன்புக்கு ஒரே ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நிறைய சகோதர அன்பு எப்படி இருக்கணும், பிதாக்களே, வாலிபர்களே, என் பிள்ளைகளே அப்படிதான் சொல்லி அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் எழுதுறாரு. அது மட்டுமல்ல, அது யோவான் சுவிசேஷத்துல பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்படி அவர் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து ரொம்ப அறிஞ்சு புரிஞ்சு அனுபவித்து எழுதுறாரு. எப்படிலாம் எழுதுறாராம், இயேசு கிறிஸ்து வார்த்தைன்னு சொல்றாரு, ஜீவ வார்த்தைன்னு சொல்றாரு, ஜீவன் சொல்றாரு, நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவதான், அன்புன்னு சொல்றாரு, உண்மை, நீதி, சத்தியம் அப்படின்னு ஒரு ஒளி, மெய்யான ஒளி, வெளிச்சம் அப்படின்னு அறிஞ்சு புரிஞ்சு அனுபவித்து எழுதுறாரு. அது மட்டுமல்ல, இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல கொண்ட அன்பினால்தான் அவருடைய சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் கூடவே வந்தாரு. பாருங்க, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை குடிச்சிட்டு போனோட எல்லா சிஷ்யர்களும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 2 பேர் தான் கூட வந்தாங்க, பேதுரு, யோவான் தான். பேதுரு கூட பாதியில வந்துச்சு, ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. இந்த யோவான் தான் கடைசி வரை அவர் பிடிச்சதுல இருந்து அவர் விசாரிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, அதுக்கப்புறம் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது, அவர் சிலுவையில் அறையும் போது எல்லா காட்சியும் கண்ணாக கண்டது இந்த யோவான் மட்டுமே. கடைசியில் அந்த சிலுவை அன்றையில வந்து எடுத்தாரு. அதே போல இந்த யோவானை போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், துன்பம் வந்தாலும் அவர் மேல உள்ள அன்பை, அவர் மேல உள்ள ஐக்கியத்தை நம்ம விட்டுறவே கூடாது. கடைசி வரை நம்ம அதுல உறுதியா நம்ம கருத்திருக்கணும். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, சிசனே அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்நேரம் முதல், அந்த வார்த்தை வாக்கிய அந்நேரம் முதல் அந்த சிஷன் அவன் கடந்தமாய் சொல்றாங்க. உடனே கீழ்படுகிறாரு.
இன்னும் சிலுவையில இருந்து பேசிட்டு தானே இருக்காரு. சரி அடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரம் முதல் அதை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். என்னது இது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. அன்பு உடனே கீழ்ப்படிந்தார், உடனே ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு, நிறைய கற்பனைகள் கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம ஒவ்வொருவருமேலும் இருந்த கடமை. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் கர்த்தரை நேசிங்கள், ஒருவரில் ஒருவர் அன்புகள். இந்த வசனம் தான் அடிக்கடி அவர் எழுதுறது 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல நிறைய இடத்துல எழுதுறாரு. யோவான் சுவிசேஷத்துல எழுதுறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு நிறைய கற்பனைகளை கட்டளைகளை பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உண்மையாகவே நாம் அவர் மீது அன்பும் ஐக்கியமும் கொண்டிருப்போமானால் அவர் நமக்கு தந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுவோம். ஒரே ஒரு வசனத்தை வாசி நமக்கு 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டியது கற்பனை இதுவே. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அவருடைய கற்பனைகள் கைக்கொள்ள கட்டளைகளையும் அவர் நமக்கு தந்த பொறுப்புகளையும் நாம் நிறைவேற்ற கற்று நமக்கு திருவை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒவ்வொருவர் மீதும் வைத்த அன்பு மிகவும் பெரியதானது, மிகவும் பெரிய அன்பு. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் உம்மோடு கொண்ட அன்பிலும் ஐக்கியத்திலும் ஆண்டவரை கடைசி வரை உறுதியாக கருத்திருக்கவும் நீர் எங்கள் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.